ஹலோ காய்ஸ், இன்னைக்கு புரோக்கன் ஸ்கில் மான்வாவோட 6வது எபிசோட நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் அதிகமா வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அந்த எக்ஸாமினேஷன் அதுவும் அங்க முடியுது. டோட்டலா 680 ஸ்டூடெண்ட்ல 68 பேர் தான் அங்க குவாலிஃபை ஆகுறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஜின்னை நோக்கி வரும். ஜின்னும் ரெஸ்டிங் ஏரியால காஃபி குச்சிங்கன்னு யோசிக்கிறான். இப்போ டோட்டலா 680 பேர்ல வெறும் 68 பேர் தான் குவாலிஃபையா இருக்காங்க. இன்னமும் தோராயமா இந்த நான்ரான் சிட்டில ஒண்டி 19 ஹை ஸ்கூலுக்கும் மேல இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் கிட்டத்தட்ட பார்ட்டிசிபேஷன் 500 பேருக்கும் மேல இருந்திருக்கும். கிராஜுவேட் ஆனவங்க லெவல் 15ல இருக்கிறவங்க இவங்க எல்லாரோட கணக்கையும் நல்லா எண்ணி பார்த்தா எப்படியோ ஆப்பனன்ட்டு ஒரு 10,000க்கும் மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை பேரை பீட் பண்ணி டாப் ஸ்கோரரா இருக்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்க போகுது. இப்படி ஆள் யோசிக்கும் போது யாரோ ஒருத்தங்க சைட்ல வந்து உட்காராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்சிபலு. நம்ம ஜின்னு ரொம்ப ஆச்சரியமா வரால. இத பாக்குற நம்ம பிரின்சிபலும், ஜின்னு படிப்பு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நீ தான் டாப். இதுக்கு முன்னாடியே உனக்கு ஏகப்பட்ட அவார்டையும் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்காக இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி எதுவும் இல்ல ஜஸ்ட் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஒண்டி இல்ல, நீங்க நான்ரான் சிட்டியோட ஒன் ஆஃப் த டியட்டியாவும் இருக்கீங்க. சோ இப்படி இருக்கும் போது எல்லாருமே ஆச்சரியமா வருது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அடே நான் உனக்கு சொல்லி ஆகணும், உனக்கு மத்தவங்களை எப்படி பிளாட்டர் ஆக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்காக ஒரு விஷயத்த பண்ணனா நான் இன்னமும் ஹாப்பி ஆவேன். அது என்னன்னா நம்பர் 1 மிடில் ஸ்கூலுக்கு அந்த டாப் ஸ்கோரருக்கான அந்த டைட்டில் அதை ஒண்டி நீ கொண்டு வந்தா நான் இன்னமும் ஹாப்பியா இருப்பேன். ஆனா நம்மளால இதை கேட்டு இன்னமும் தான் ஆச்சரியமா வரும். நான் கிளாஸ்ல கிட்டத்தட்ட 6 எஸ் ரேங்க் ஏ ரேங்க் ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேல வைக்காத அந்த நம்பிக்கை எதுக்காக என்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்கர் மேல நம்பிக்கை நீங்க வைக்கணும்? ஜின்னு, எஃப் ரேங்குக்கும் நீ சொல்ற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால அதை பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா ஈவன் நானே இந்த நான்ரான் சிட்டியோட ஒன் ஆஃப் த டோல் கார்டியன் டியட்டியா இருக்கேன். என்னோட ரேங்கே மியர்லி ஒரு சி ரேங்க், அவ்வளவுதான். அதே மாதிரி கிளாஸை வச்சுதான் எல்லாத்தையுமே நம்ம டிட்டர்மைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் அது கிடையாது. என்னதான் ஆளு ஒரு முக்கியமான கிளாஸ்ல இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் அது மேல அவங்களுக்கு வெறும நம்பிக்கை இருந்தா அவங்களால எதையும் பண்ண முடியும். இது கேட்கிற நம்ம ஜின்னு ரொம்ப ஆச்சரியமா வரான். இவரு ஒன்னும் மத்தவங்கள மாதிரி இல்ல, இவரு மத்தவங்களை விடவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில பிரின்சிபல் கூட அந்த அளவுக்கு நான் பெருசா இன்ட்ராக்ட் பண்ணதே இல்ல. ஆனா இவரு இது வரைக்கும் என்னோட ஸ்கில்ல பார்த்து என்ன ஜட்ஜ் பண்ணவே இல்ல. இதனாலேயே நம்மால ஸ்மைல் பண்ணிக்கினே அவங்க சொல்றான், பிரின்சிபல் உங்களோட கைடன்ஸுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே கண்டிப்பா அந்த விஷயத்த நான் பண்ணுவேன். கண்டிப்பா டாப் ஸ்கோரராகவும் நம்ம மிடில் ஸ்கூலுக்கு நான் மாறுவேன். அவ்வளவுதானே, இது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராமிஸ் இப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க இப்படி உங்க ஃபயர் அப்பா இருக்கிறத பார்த்து மத்தவங்களும் ஆச்சரியமா இருக்காங்க. நான் சிம்பிளா வெறுமா ஒரு கான்வர்சேஷன் இங்க போச்சு, அதுக்கு எதுக்காக இவங்க 2 பேரும் இப்படி ஃபயர் அப் ஆகணும்? அதே மாதிரி அவரு வயசுல ரொம்ப பெரியவரு, ஆனா இப்பயும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆளு தீயா இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல மீலை கொடுக்க ஒரு நல்ல எத்துக்க ஆளு வந்திருக்கான். எங்க பேரண்ட்ஸ் இறந்து போனக்கு அப்புறம் எங்க பட்ஜெட் எப்பயுமே ரொம்ப டைட்டா இருக்கும். நாங்க அந்த அளவுக்கு பெருசா செலவு பண்ண மாட்டோம், எதுவுமே அந்த அளவுக்கு வாங்க மாட்டோம். சிம்பிளா இந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான எத்துக்கெல்லாம் நாங்க வந்ததே இல்ல. அண்ணா நம்ம என்ன உண்மையிலே இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான எத்துக்கு போய் சாப்பிட போறோமா என்ன? இல்ல நம்ம திரும்ப போயிடலாம், ஏன்னா விலைலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் நம்ம தேடி வந்த இடம். இதுதான் முன்னாடி இந்த சிட்டியோட ரொம்ப எக்ஸ்பான்சிவான ஒரு ஷாப்பும் இருக்கு. அண்ணா இத பத்தி நான் ஆன்லைன்ல பாத்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப எக்ஸ்பான்சிவான இடம்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்வேஷன் பண்ணணும். ரிசர்வேஷன் இல்லாம யாரையுமே இவங்க உள்ள விட மாட்டாங்களாம். அட என்னமா நீ, ஆப்வியஸா நான் அதெல்லாம் யோசிக்காம வந்திருப்பேன்னு யோசிக்கிறியா? எல்லா விஷயமும் பக்காவா நான் பண்ணிருக்கேன் பாரு. நம்ம கிட்ட ரிசர்வேஷனும் இருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு உள்ள போறோம், ரொம்ப ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம். ஒரு சைடு அவ யோசிப்பான், இந்த மாதிரி இது ஒரு பெரிய இடம், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அண்ணன் எனக்காக எவ்வளவு தூரம் வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டிருக்கான். அதனால நான் இன்னும் அந்த மாதிரி சொல்லி அவனோட மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம், என்னோட அண்ணனும் அதுக்கேத்த மாதிரி இப்போ ரீசெண்டா காசு எனக்கு தந்திருக்கான். அதனால நெக்ஸ்ட் மாசம்லாம் ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் இருக்கு. அதனால இந்த டைம்ல அதை பத்தி ஒன்னும் யோசிக்க வேணாம். உள்ள நம்ம ஆளுங்க வராங்க, உள்ள எல்லாருமே பணக்காரங்களா தான் இருக்காங்க. அதுக்கிடையில நம்ம ஜின்னும் வந்து உட்காந்து கேட்கிறான், உங்க மெனுல 3வது செட்டா இருக்க ஒரு மீல் அதை எங்களுக்கு கொண்டு வாங்க. அந்த மீலா? அதுல எங்க ரெஸ்டாரண்டோட எல்லா சிக்னேச்சர் டிஷ்ஷும் இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதோ நான் கொண்டு வரேன். ஒரு சைடு அந்த லேடி யோசிக்கிறா, பாக்குறதுக்கு இவங்க குவைட் ஆர்டினரியா தான் இருக்காங்க, ஆனா ஆக்சுவலா இவங்க நல்லாவே செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க மென்ஷன் பண்ண அந்த 3வது செட்டு அந்த மீல் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான மீல். அதோட விலை ஒண்டி 2980.
ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உனக்கு இன்னமும் வேற ஏதாச்சும் வேணுமா? தாராளமா ஆர்டர் பண்ணிக்கோ. அதுல எனக்கு பிரச்சனையே இல்ல. இத கேட்கிற அவ இன்னமும் ஆச்சரியமாவுறா. என்னது? ஆர்டர் இன்னமும் பண்ணணுமா? இப்போ நாங்க சாப்பிட போற இந்த சாப்பாடு, இந்த காச வச்சு கிட்டத்தட்ட 10 மாசத்த ஓட்ட முடியும். எனக்கு டவுட்டா இருக்கு. என்னோட அண்ணன் ஆக்சுவலா ஏதாச்சும் இல்லீகலான விஷயத்துல ஈடுபாடு பட்டிருக்கானா? எனக்கு தெரியல. அங்க இந்த டைம்ல ஒரு பர்சனும் வந்துட்டு, ஆமா என்ன கதையா இருக்கு? ரிசர்வேஷன் இருந்தா ஒண்டிதான் நாங்க உள்ளே வரணுமா? நாளைக்கு காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கே டேபிள வந்து நீங்க ரிசர்வ் பண்ணணும் இப்பயே. இப்பதான் இந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இந்த பர்சனோட பேரு வாங் ஜூ. நம்ம இவனை வாங் அப்படின்னே சொல்லலாம். ஆளு நம்பர் 7 மிடில் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சீனியர் தான். ஆளு ஒரு சி ரேங்க் காம்பேக்ட் கிளாஸ் அவைக்னர். அந்த லேடியும் சொல்றா, சார் ரிசர்வேஷன் இல்லாம இங்க எதுவும் பண்ண முடியாது சார். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா ரிசர்வேஷன் இருந்தா ஒண்டிதான் எங்க ரெஸ்டாரண்ட்ல உள்ளே விடுவாங்க. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ அதெல்லாம் எனக்கு ஒரு துளி கவலை இல்ல. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்பயே டேபிள் வேணும். அதனால சீக்கிரமா எங்களுக்குன்னு டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணு. இல்லன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இந்த ஹோட்டல்ல நொறுக்காம நான் விட மாட்டேன். அண்ணா கொஞ்சம் பின்னாடி பாருங்களேன். வெயிட்டர்ஸ் லிஸ்ட்டை வாங்கிட்டு போனாங்களே, அவங்கள சில பல ஆளுங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க நம்ம ஆளு பார்த்தோன்னே அங்க தெரியுது. அட நம்பர் 7 மிடில் ஸ்கூல்ல இருக்கிற அந்த சீனியர் பசங்களா? நான் யோசிக்கல அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராஷான ஆளுங்களும் இருக்காங்கன்னு. அங்க இந்த சவுண்டும் கேட்க உடனே அந்த பர்சன் கத்த ஆரம்பிக்கிறான். தம்பி, நீ இப்ப ஏதோ உன்கிட்ட சொன்னியே, அத மரியாதையா திரும்பவும் சொல்லு பார்க்கலாம். உடனே நம்ம வேங்கும் முன்னாடி வந்து பாக்குறான். ஆமா, நானும் யோசிச்சேன் யாரா அதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது, இது நீதானா? எல்லாராலையும் பேசப்படுற அந்த ஃபேமஸான எஃப் ரேங்க் ஜின்னு, அந்த பையன் தானே நீ? தம்பி, உன்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்க் டிராஷிக்கெல்லாம் தகுதியே இல்லை இங்க பேசுறதுக்கு. அங்க சி ரேங்க் காம்பேக்ட் கிளாஸ்ல இருக்கும். என்ன என்ன என்னோட பஞ்ச உன் மூஞ்சிலே அடிக்கட்டா? இப்பயும் கை பயங்கரமா துடிக்குது மூஞ்சில அடிக்கணும்னு. ஆனா ஜின்னு கையில இருக்க தண்ணியா அப்படியே மூஞ்சிலே அடிக்கிறான். அச்சச்சோ, ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. இதை கேட்ட உடனே ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. டேய், நீ பண்ண வேலைக்கு உன் மூஞ்ச நொறுக்காம நான் விட மாட்டேன். ஆளு உடனே அவனோட கைய பீஸ்டிஃபிகேஷனா மாத்த. இப்படி ஆளு மாத்தும் போது அவனோட கையில இருக்க ஸ்ட்ரென்த் அது 2 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அங்க தங்கச்சிக்குமே என்ன பண்ணும் தெரியல. அங்க யாரோ ஒருத்தங்க திடீர்னு அங்க ஸ்டாப் பண்றாங்க. ஆமா வேங்கு, நீ என்ன பண்ணிருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? யாருன்னு பார்த்தா நம்ம டாவு. அட டாவு, எதுக்காக நீங்க வந்து இங்க இருக்கீங்க? டாவும் இந்த வேங் படிக்கிற அதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தான். அந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஆளோட ரேங்க் டாப் 15ல இருக்கும். அதனாலேயே நம்ம டாவை பார்த்தா அந்த அளவுக்கு யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அங்க உடனே அவன் டாவை பார்த்துக்கினே சொல்றான், அது ஒன்றும் இல்ல, இந்த எஃப் ரேங்க் ட்ராஷ் ரொம்ப அதிகமா பேசினா அதனால அவன் வாயெல்லாம் வச்சு போட்டுடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இதை கேட்டோடனே நம்ம டாவு மூஞ்சிலே ஒரு அடி அடிப்பான். ஜின்னு மேல கைய வச்ச நீ செத்த. அட டாவ், என்ன ஆச்சு? நீங்க கண்டிப்பா மிஸ்டேக் என்ன இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவன் வந்து மியர்லி ஒரு எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ட்ராஷ் தான். பின்னாடி இவான வரும்போதே சொல்றான், இங்க மிஸ்டேக்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. டாவ் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு உன்னோட கையே உடஞ்சிருக்கும். இவானை பார்த்தோன்னே அவங்க 3 பேருக்கும் அல்ல. இவானு ஒரு பிரஸ்டீஜியஸான ஃபேமிலில இருந்து வந்திருக்கான். அதே மாதிரி ஆளோட ரேங்க்கும் எஸ் ரேங்க். இந்த நம்பர் 7 மிடில் ஸ்கூல் இதை பொறுத்த வரைக்கும் ஆளுதான் ஒரு பெரிய கை மாதிரி. பாருப்பா ஷா யுவான், என்ன ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்கு. நம்ம யுவான ஷா யுவான் அப்படின்னு ஒரு நிக் நேம் வச்சு சொல்ல ஆளுக்கு வெக்கமா வரும். ஹேய், தயவு செஞ்சு ஷா யுவான் அப்படின்னு கூப்பிட வேணாம். இதை பாக்குற அவங்க 3 பேருக்குமே ஐடியா இல்ல. ஆமா, இங்க என்னதான்ப்பா நடக்குது? வெறும் எஃப் ரேங்க் ட்ராஷா இருக்கிற அந்த பையன் கேஷுவலா ஷா யுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணாரு, இதெல்லாம் கனவா இல்ல உண்மையா? ஷா யுவான், உங்க ஸ்கூல்ல படிக்கிற அந்த பசங்க அந்த அளவுக்கு சரியா இல்லப்பா. சரி, இந்த விஷயத்த நான் யோசிக்கிறேன் எப்படி ரிசால்வ் பண்ணலான்னு. அங்க ஜின்ன ஆளு பாக்குறான். ஜின்ன பார்த்ததுக்கே அவனுக்கு வேர்வையா ஊத்தும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆளு வெறும் ஒரு எஃப் ரேங்க் மாதிரி தாங்க தெரிஞ்சான். ஆனா இப்போ நம்ம ஹீரோவோட ஆறாவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏதோ ஒரு கொடூரமான மாஸ்டரை மீட் பண்ணா என்ன ஆகும் அந்த மாதிரி இருக்கும். ஆமா, இவன் உண்மையிலேயே யாரு சாமி அப்படின்னு ஆளு யோசிப்பான். அங்க ஜின்னும் சொல்றான், உங்களை டீல் பண்ற அளவுக்குலாம் எனக்கு தெம்பில்ல. மரியாதையா இப்பயே என்கிட்டயும் அந்த வெயிட்ரஸ் அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேளு. கண்டிப்பா, இதோ இப்பயே நாங்க போறோம். வெயிட்ரஸ் மேடம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நாங்க இதுக்கு மேலேயோ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். அட அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்லப்பா. நீங்க அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா ரிசர்வேஷனை பண்ணிட்டு வாங்க, அதுவே போதும். கண்டிப்பா மேம். பின்னாடி அந்த லேடியும் யோசிக்கிறான். ஆனா இவங்கள பார்க்கும்போது இதுக்கப்புறமும் இவங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவாங்களான்னு டவுட்டா தான் இருக்கு. அங்க யுவானும் வந்துட்டு, பரவாயில்லப்பா, நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை டைரக்டா காலேஜ் என்ட்ரன்ஸ் அங்கதான் சந்திப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீ குவாலிஃபை ஆவியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாரு.
இது கேக்குற யுவானும், அப்படியா சரி அப்ப பாத்துடலாம், நான் உன்னை அங்கேயே சந்திக்கிறேன். ஆளு என்னதான் எனக்கு ரைவலா இருந்தாலும் ஆளு ஒன்னும் மோசமானவன் இல்ல, ரொம்ப நல்லவன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே அங்க வரும். ஒரு டிஷ்ஷும் அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கும், பாக்குறதுக்கே வாயிலிருந்து அப்படி எச்ச ஊறும். ஆஹா, பேர் ஒண்டிதான் ஃபேன்சியா இருக்குன்னு பார்த்தா இதோட ஸ்மெல்லும் வேற லெவல்ல இருக்கு. அங்க அவளும் யோசிக்கிறா, நான் அப்பயே யோசிச்சேன் எதுக்குடா இது இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு. இப்ப பார்க்கும் போது தான் எனக்கு தெரியுது, இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நான் வெறுமா சோஷியல் மீடியால ஒண்டிதான் பார்த்தனே, ஆனா இப்போ நான் நேரடியா அதை பாக்குறேன், சாப்பிடவும் போறேன். வாயில வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். அட என்ன டேஸ்டியா, இந்த மாதிரி ஒரு டேஸ்டே என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் அனுபவிச்சதே இல்ல. நான் அந்த டைம்ல ஒரு லேப் ரேட் மாதிரி நான் உள்ளே தான் இருக்கணும், அவங்க சொல்றத நான் பண்ணணும் அவ்வளவுதான். ஆனா நான் திரும்பவும் இந்த டைமுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சுப்பா, இதாப்பா உண்மையான ஃப்ரீடமே. அங்க தங்கச்சிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அட இது வாயில வச்சோடனே கரையுதுப்பா, இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கியஸ்ட் கேர்ள்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல பிரதர் இருக்கான், ஆளு எனக்காக இந்த அளவுக்கு ட்ரீட்ஸ் எல்லாம் வைக்கிறான். இதுக்கப்புறம் சாப்பிடும் போதே நம்ம ஹீரோ கேட்கறான், ஆமா இதுக்கு முன்னாடி வந்த அந்த பசங்க அவங்கள யாரு அப்படின்னு நீ கேட்க மாட்டியா? எப்படி அவங்கள எனக்கு தெரியும், அவங்க எதுக்காக என்கிட்ட இப்படி பேசணும்? அங்க இதை கேட்கிறாவளும், நான் அதை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேன், ஏன்னா ஸ்டில் நீங்க என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும், அதனால உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா. அங்க இதை கேட்டவுடனே ஆளுக்கு ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு சைடு ஷாக்கிங்காவும் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல ஃபேமிலினா என்ன அப்படின்னு ஆளுக்கு தெரியல, ஆனா ஃபேமிலின்னு ஒரு விஷயம் இப்பதான் அவனுக்கு புரியுது என்னன்னு. கண்டிப்பா இந்த வாழ்க்கையில எனக்கு யாரு ரொம்ப நெருக்கமாவும் ஃபேமிலியாவும் இருக்காங்களோ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள எப்படியாச்சும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இப்ப ஆரம்பிக்குது. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. பட் இந்த 3 வருஷமா ஸ்கூலோட யூனிஃபார்ம் தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல அப்படி இல்ல, அவங்க இஷ்டத்துக்குன்னு என்ன வேணாலும் போடலாம், அதனாலேயே எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனா நான் அதே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா பிரின்சிபல் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், அந்த டாப் ஸ்கோர் இருக்கான அந்த டைட்டில் அதை நான் திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போடாம இருந்தா அது நல்லா இருக்காது, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன், இந்த ஸ்கூலோட டாப்பான ஸ்கோரர்னு. அங்க ஒரு லேடியும் வந்துட்டு இவ்வளவுதான், இப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும்னா ரிஃப்ட்டுக்குள்ள போகணும், பீஸ்ட்டுங்களை கொண்டு பாயிண்ட்ஸை நீங்க கேதர் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பீஸ்ட்டை கொள்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸும் லீடர் போர்டில் அங்கே ஷோ ஆகும். யாரு டாப் 100ல இருக்காங்களோ அவங்க ஒண்டி தான் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. உங்க கையில ஒரு சென்சார் பிரேஸ்லெட் வந்திருக்கும், அதை வச்சு பீஸ்ட்டுங்களை கொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸும் இதுல கால்குலேட் ஆகும். யார் யாரு எந்த பொசிஷன்ல இருக்கா எல்லாத்தையுமே இதுல பார்க்கவும் முடியும். சரி பசங்களா ஆரம்பிக்கலாம் இப்படின்னு சொல்லி ஒரு 6 ஹவருக்கான கவுண்ட் டவுனும் ஆரம்பிக்குது. 6 ஹவருக்குள்ள இவங்க பாயிண்ட்ஸை கேதர் பண்ணோம். இதுக்காக பசங்களும் ஓடி போறாங்க, டாப் 100ல நான் எப்படியாச்சும் ரீச் பண்ணுவேன்னு. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா இதை பத்தி கவலை இல்ல, ஆளு பொறுமையா தான் வரான். ஏன்னா எந்த இடத்துல எந்த மாதிரி பீஸ்ட் இருக்கும் எல்லா விஷயமும் நம்மளுக்கு அங்க நல்லாவே தெரியும். அதே மாதிரி டிராகன் வேலியில இருக்க மாதிரி இங்க இருக்கிற பீஸ்டுங்க அந்த அளவுக்கு டெரிஃபைங்கா இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே லெவல் 15ல இருந்து 25 அதுக்குள்ளதான் இருக்கும், அதனால அந்த அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது. புது புது வெரைட்டி ஆஃப் பீஸ்டுங்க இருக்கனால இது இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாவும் இருக்கு. இதே மாதிரி ஆளு ஒரு இடத்துக்கு வரான், இந்த இடத்துல தான் அந்த போட்டியும் ஆரம்பிக்க போகுது. நான் எக்ஸாக்டா இந்த இடத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான், ஆனா என்னோட போன வாழ்க்கையில நான் நிறைய முறை இங்க வந்திருக்கேன், அதனால எப்படி போகணும் எங்க அட்டாக் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். சோ இப்படி ஆளு வரும்போது அங்க சில பல ஆளுங்களும் அந்த லேடி டீம் அப் பண்ணணும் அப்படின்லாம் அங்க சொல்லல. காய்ஸ் நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம், டீம் அப் பண்ணி நம்ம சண்டை போட்டா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அவங்க கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரியே ஒரு டேங்க் ஹீலரு இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா, பர்ஃபெக்டாவும் இருக்கும் டீமை மேக் பண்ண. அந்த மேஜ் பொண்ணு நம்ம ஜினி கிட்ட வந்துட்டு உன்னோட கிளாஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் எஃப் ரேங்க் ஃபார்மர். அப்படியா, அப்பனா நீங்க ஜாலியா ஃபன் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. எஃப் ரேங்கான்னு எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஹேய் நீ அவன் கூட நிக்காத, ஏன்னா அவன் தப்பி தவறி நம்ம கூட ஜாயின் பண்ணானா அவ்வளவுதான், அவனே போதும் நம்ம டீமை நல்லா கீழே இருக்க. எஃப் ரேங்கா இருக்கும் போது இந்த மாதிரி சில பல அட்வான்டேஜும் இருக்குப்பா, ஏன்னா அவளைக்கும் நிறைய பேர் ஒட்டிக்க மாட்டாங்க, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் போக போக எனக்கு பழகிச்சுப்பா. ஆனா இதோ ஒண்ணு, இப்போதைக்கு அவங்க என்ன தகுதியே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி பார்க்கலாம், ஆனா ஒன்ஸ் ரிசல்ட் வரும்போது எல்லாரோட மூஞ்சும் அப்படியே மாறப்போகுது. ஏன்னா என்னோட பிளான் அது இங்க இருக்கிற ஒரு டாப் ஸ்கோரரா ஒண்டி இருக்கணும் அப்படின்னு இல்ல, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே இதுக்கப்புறமும் ஒரு லெஜெண்டா நான் மாறணும். என்ன மாதிரி ஒரு லெஜெண்ட் இது வரைக்கும் யாருமே வந்திருக்கவே கூடாது. அங்க ஸ்வாட வர வச்சு அது ஒரு லெஜெண்டரியான ஸ்வாடாவும் ஆளு மாத்துவான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருப்பாங்களா அவங்கள நோக்கி வரும். 3rd ஹை ஸ்கூலோட பிரின்சிபல் சாங்கு, 7th ஹை ஸ்கூலோட பிரின்சிபல் சீமா அவரெல்லாம் இருக்காரு. அங்க மீசியோட இருக்காருல்ல இவருதான் சீமா. சீமாவும் வந்துட்டு நான் யோசிக்கிறபடி பார்த்தா எங்க 7th ஹை ஸ்கூல் அதுல இருக்க ஒரு பர்சன் தான் ஒரு டாப் ஸ்கோரராவும் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இதை கேட்கிற நம்ம பிரின்சிபலும் நீங்க அதுக்குன்னு ஜஸ்ட் ரேங்க வச்சு எல்லாருமே ஜட்ஜ் பண்ண வேணாம், ஏன்னா எப்போ எந்த விஷயம் மாறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது.
இதை கேட்கிற சீமாவும், அப்பனா நீ வந்து அந்த எஃப் ரேங்க் ட்ராஷ் அந்த பையன் அவனை பத்தி தான் நீ பேச வரியும். ஆளு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிப்பு இதெல்லாம் வந்துட்டா எப்பயுமே டாப் தான். ஆனா அதுக்குன்னு ஆளு இப்போ ஒரு டாப்பான ஸ்கோரரா இருப்பானான்னு கேட்டா அது வாய்ப்பில்ல ராஜா. உடனே நம்ம ஜாங்கும் ரேங்க் எல்லாமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்டில் அவன் வந்து ஒரு எஃப் ரேங்கர் தான். எஃப் ரேங்கர் மாதிரி ஒரு ட்ராஷ் அவன மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு கூட அங்க தகுதி இல்ல. இதை கேட்கிற நம்ம பிரின்சிபலுக்கு பயங்கரமா கடுப்பாவும். உங்களுக்கு தெரியாது ஜின்னு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை உடைச்சிருக்கான். அதனால தேவையில்லாம நீங்க அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். நீங்க ஜஸ்ட் பாருங்க உங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஆளுதான் டாப்புக்கு வரப்போறான். இதை கேட்கிற சீமாவும் வேறமா பிகினஸுக்கான பிளே கிரவுண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ரெக்கார்டை செட் பண்ணா. அதுக்கே பாத்தியா இவரு இந்த அளவுக்கு பீத்திக்கிறாரு. இதுல என்னப்பா இருக்கு, அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லோ லெவலா இருக்கு இப்படின்னு நம்ம ஜின்ன அவங்க கலாச்சி தான் பேசுவாங்க. அங்க இதை கேட்கிற நம்ம பிரின்சிபலுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். இதே மாதிரி எக்ஸாம் ஆரம்பிச்சு சில பல மினிட்ஸ் அங்க போயிருக்கும். அடுத்த செகண்டே அந்த இடமே பரபரப்பா இருக்கும். அட கொஞ்சம் லீடர் போர்டு பாருங்களேன். ஆமா அந்த பையன் யாரு, இப்ப ஆரம்பிச்சே அந்த அளவுக்கு நிறைய நேரம் ஆகல, அதுக்குள்ள எப்படி அவன் பாயிண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஹையரா இருக்கு. அதே மாதிரி அவனோட கிளாஸ பாருங்களேன் அப்படின்னு ஏதோ ஒரு பையனை பத்தி அங்க இருக்கிற ஆளுங்களும் பேசுறாங்க. அங்க சீமா நம்ம ஜாங்கு அவங்களுக்கு புரியல அதுக்குள்ள யாரு இந்த அளவுக்கு ஸ்கோரிங்க பண்ணிருப்பா. ஏன்னா ஆரம்பிச்சே வெறும் ஒரு 5 மினிட்ஸோ இதுதான் இருக்கு. இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ற அந்த பர்சன் அவன் ஒரு ப்ரோட்டஜின்னு நினைக்கிறேன் இப்படின்னு தான் ஜாவு யோசிப்பாரு. இன்னொரு சைடு நம்ம பிரின்சிபலுக்கும் அங்க டவுட்டா இருக்கும், இத பண்றது நம்ம ஜின்னானு. பிரின்சிபல் நல்லா போர்ட பாப்பாரா, அது வேற யாரும் இல்ல நம்ம ஜின்னு தான். அங்க ஜின்னோட பேரை பார்த்தோன்னே தான் அவருக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். சீமாக்கும் ஜாங்க்கும் அங்க சுத்தமா புரியல. ஆமா அவன் மியர்லி ஒரு எஃப் ரேங்க், ஒரு எஃப் ரேங்கரா இந்த ஒரு ஹை லெவலான பீஸ்டை எப்படி அதுவும் ஒரு 5 நிமிஷத்துல ஆளால கொல்ல முடியும். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம ஹீரோ லெவல் 20ல இருக்க ஒரு உல்ஃப கொண்டு இருப்பான். லக்கிலி ஆரம்பிச்ச உடனே ஒரு ஹை லெவலான பீஸ்ட் தன்னால என் வலையில மாட்டிக்கிச்சுப்பா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி என்னால விட முடியும், அதான் லபக்குன்னு போச்சுங்கன்னு. இதுங்க கேங்கா தான் இருக்கும். முன்னாடி இதே மாதிரி 3 இருக்குமா, அதுங்களை பாத்துக்கினே நம்ம ஜின்னு சொல்றான், பரவாயில்ல நீங்களே என் கையில மாட்டணும்னு இருக்குன்னா கண்டிப்பா உங்களை ஏத்துக்கிறேன் வாங்க. ஒரு சைடு நம்மால அதுங்களை பார்த்து யோசிக்கிறான். இங்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதுங்களை கொல்லும் போது லூட் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அதுங்களும் அட் டைம்ல அங்க தாக்க வருமா, நம்மளும் தாக்கும் போதே சொல்றான் ஒரு ஆர்டினரியான பர்சன் இதுங்கள மாதிரி பேக்கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவங்க கதையை அங்க முடிஞ்சிரும். ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு ஜாக் பாட்டே தன்னால மாட்டும் போது நான் எப்படி விடுவேன் அப்படின்னு பேப்பரை வெட்டுற மாதிரி ஆளு வெட்டி போட்டு போயினே இருக்கான். அதுக்கேட்ட மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் ஆளுக்கு கெயின் ஆகுது. அதுல இன்னொரு பீஸ்டும் அதோட ஸ்கில்ல வச்சு பயங்கரமா சார்ஜ் பண்ணும். இதனால எஜிலிட்டியும் அதோட ஸ்ட்ரென்த்தும் 15% அப்படியே அதிகமாகும். பரவாயில்லையே இந்த மாதிரி பீஸ்டுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தன்னால இதுங்க என் ட்ராப்ல அங்க மாட்டோம். அங்க மாடிஃபை அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண அவ்வளவுதான் அந்த எஜிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் அப்படியே மைனஸ் ஆகுது. அங்க மைனஸ் ஆனோடனே அதுக்கு புரியல, ஆமா என்னோட வேகமும் ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆச்சு அப்படின்னு தான் முழிக்கும். ஆனா நம்ம ஆளு விடாம அப்படியே தலையை வெட்டி துண்டாக்குறான். இதனாலயும் ஆளுக்கு 36 பாயிண்ட் அங்க கிடைக்கும். அங்க இன்னொன்னு ஓடலான்னு பார்க்கும். ஆமா என்ன கொல்லலான்னு வந்துட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா, அதுக்கு நான் விட்டாதானே. அந்த லெஜெண்டரியான ஸ்வாட் தேரிய அவ்வளவுதான் அது வாயில பட்டு அங்கேயே அதோட கதையும் முடியுது. ஃபர்தரா காட்டுக்குள்ள நான் இன்னமும் போனேன்னா கண்டிப்பா இதை விடவும் ஸ்ட்ராங்கரா இருக்க பீஸ்டுங்க மாட்டோம் இப்படின்னு நம்மாலும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பர்சனும் பாயிண்ட்ஸ் அங்க செக் பண்ண இதுல நம்ம ஹீரோவோட ஸ்கோர் தான் அங்க லீடிங்ல இருக்கும். அங்க ஜாவ் அப்படின்னு ஒரு பர்சனும் இதை பார்த்துன்னு இருக்கான். ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அட யாரா இவன் ஜின்னு, என் பாஸ் யூஃபேங் அவரு தான் டாப்ல இருக்க வேண்டியது. ஆனா எதுக்காக இந்த பர்சன் அங்க இருக்கணும். அங்க லேங் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல இருக்க ஒரு பையனும், ஆமா யூஃபேங் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஸ்வாட் செயின்ட், அவரை மாதிரி ஒரு பர்சன் எதுக்காக ஒரு எஃப் ரேங்கர் அந்த மாதிரி ஒரு லூசர் கிட்ட தூக்கணும். தலை எனக்கு தெரிஞ்ச அந்த ஜின்னு அவன் ஏதோ ஒரு சீட்டிங் பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி அவனோட ஸ்கோர் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். உடனே நம்ம ஜாவும் சரி அந்த ஜின்னு டர்ட்டியான ட்ரிக்ஸ பண்ணி முன்னேறானா, நம்மளும் அந்த மாதிரி விஷயத்த பண்ணி அவனை தடுக்கலாம். ஐயோ பாஸ் அப்பனா அவன் கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லு. ஏன்னா நம்ம யூஃபாங் தான் எப்பயுமே டாப்ல இருக்கணும் நம்மள பொறுத்த வரைக்கும். உள்ள போக போக உள்ள பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதையும் ஆளுக்கு உள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி அங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும். திடீர்னு பின்னாடி கை தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். பரவாயில்ல நீ உண்மையிலேயே ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்க ஜின்னு, இப்பதான் புரியுது எதனால நீ எப்பயுமே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கன்னு. யாருன்னு நம்மளால பாக்குறான், வேற யாரு இந்த லேங் பிரதர்ஸும் அந்த ஜாவ் அந்த பையனும் தான். ஜின்னு நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா உங்க கூட டீம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அதனால நாங்க உங்க டீம்ல ஜாயின் பண்ணா பிரச்சனை இல்லையே, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. டீம் அப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே தெரியுது பிராக்டிகலா என்ன அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஜாவும் நிக்காம முன்னாடி வந்துட்டு சரி இந்த மாதிரி டீம் அப் பண்ண தயாரா இல்ல, எல்லாமே ஓகே தான். ஆனா என் கூட நீ வந்தனா எந்த இடத்துல ரொம்ப ஹையரான மாஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நீ இதே மாதிரி இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உனக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் ஒன்னும் கிடைக்காது. நான் சொல்றேன் அந்த இடம்
இடத்துக்கு நீ போனா மேசிவான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீ இதே மாதிரி எப்பயுமே டாப்லயே இருக்கலாம். அங்க இது கேக்குற லேங் பிரதர்ஸும் ஆமா ஆமா அது உண்மைதான். இப்படி இவங்க ஆமா போறதும் ஆளு நல்லா வலிஞ்சு பேசுறதும் பச்சையா இதுலயே அங்க தெரியுது. அவியஸா என்ன ஒரு ட்ராப்ல இவங்க போடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. இவங்க என்ன ஒன்னும் தெரியாத பர்சன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா நான் ஒன்னும் இவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்களுக்கு டர்ட்டியா விளையாடணும்னா கண்டிப்பா என்னாலயும் அந்த விஷயத்த பண்ண முடியும். இதனால ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நம்மளும் நடிக்கிறான். ஓ அப்படியா, உங்களுக்கு எங்க ஹை லெவலான பீஸ்ட் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா? அப்போ நீங்க சொல்ற இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கல நம்ம போலாம். அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே ஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஃபைனலி ஆடு தன்னால வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ என் பாஸ் யூஃபன் அவன் தான் எப்பயுமே டாப்ல இருக்க போறான். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. தல என் பின்னாடி வா தல சின்ன. இப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா அந்த இடம் வரும். அந்த இடத்துல பயங்கர கொடூரமான பீஸ்டுங்களா இருக்கு. அதை ஒண்டி நீ வெட்டினேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ தான் டாப்பு. உன்னை எவனாலையும் தடுக்க முடியாது. பின்னாடி லேங் பிரதர்ஸுக்கும் அங்க சிரிப்பா இருக்கும். பாருங்கப்பா இந்த ஜின்னு இவன் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான் அப்படின்னு நாங்க யோசிக்கல. ஏன்னா எங்களுக்கு தேவை இந்த யூஃபேங் அவன் டாப்ல இருக்கணும். ஏன்னா யூஃபேங்கோட அப்பா ஆல்ரெடி இதுக்காகவே ஏகப்பட்ட ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அவங்களோட வேலையே என்னன்னா நம்ம யூஃபேங் டாப்லயே இருக்கணும். அப்படி யூஃபேங் டாப்ல இருந்தா யூஃபேங்கோட அப்பா மூலமா ஃபியூச்சர்ல ஒரு செம்மையான பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுக்காக தான் நம்ம லேங் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜாவு இவங்க எல்லாருமே நம்ம ஜின்ன ஒரு ட்ராப்ல மாட்ட வைக்கணும்னு போறாங்க. ஆளு ரொம்ப சந்தோஷமா அங்க போவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அட பாருங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே முன்னாடி ஒரு ஹை லெவலான பீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ வரேன். அடே அடே இருடா, நீ எங்க போற? அடே நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் அவன் தப்பிக்கிறதுக்குள்ள புடிங்க. இதனால 3 பேருமே அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க. ஜாவுக்கும் இதான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு அவளைக்கும் யாருமே வர மாட்டாங்க. இது ஒரு அமைதியான இடம். இந்த இடத்துல அசாசினேட் பண்ணாலும் யாருக்குமே அங்க தெரியாது. சோ 3 பேருமே கொல்லலாம் அப்படின்னு தயாராவாங்க. திடீர்னு ஒரு கொடூரமான பீஸ்டும் லேங்கோட பிரதரை அப்படியே கொண்டு போகுது. அதோட லெவலும் 25ல இருக்கு. அங்க லேங்கோட அண்ணக்காரனுக்கும் நம்ம ஜாவுக்குமே என்ன பண்ணும் தெரியல. அங்க பிரதர் காப்பாத்தலான்னு வரான். ஆனா வெறுமா அது ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணும். அதுக்கே ஆளோட நிலைமை ரொம்பவும் மோசமாகுது. அட என்ன இது, இந்த மாதிரி இடத்துல இப்படிப்பட்ட மாஸ்டர் இருக்கும்னு எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஒரு சைடு அந்த ஜின்னை நாங்க ட்ராப்ல மாட்ட வைக்கலான்னு பார்த்தா இவன் தான் எங்களை ட்ராப்ல மாட்ட வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஜின்னும் அங்க ஸ்மைல் பண்ணிக்கினே வரான். எனக்கு இந்த சினிஸ்டர் டீமன் ஃபாரஸ்ட பத்தி நல்லாவே தெரியும். எந்த இடத்துல எந்த மாதிரி மிருகம் இருக்குன்னு இதை நான் ஸ்டார்டிங்லயே பார்த்தேன். எக்ஸாக்டா இந்த மாதிரி இடத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்களும் வந்தனால வசமா மாட்டினாங்க. அங்க ஜாவுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. நம்ம ஹீரோவை கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி ஒரு பாஸ் கிட்ட நாங்க மாட்டணும் சொல்லி தானே எங்களை இங்க கொண்டு வந்த. ஆமா அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தான் நான் ஓடி போனேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி என் கிட்ட ரொம்ப டர்ட்டியா பிளே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க. சோ அப்படி இருக்கும் போது அந்த ஃபேவரை நான் கொடுக்க வேணாவா இப்படின்னு நம்மளால சொல்ல இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. சோ இதுக்கப்புறம் சாப்டர்ஸ் ஆன்கோயிங்கா இருக்கு. நம்ம வரும்போது 1 by 1 பார்த்துலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. வந்தவுடனே அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.